என்கிட்ட சொல்கிறான் அப்படின்னோடனே அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த நான் வந்து ஒரு 2-3 நாளாகவே வந்து சொல்லலாமா வேண்டாமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அண்ணன் என்கிட்ட மட்டும்தான் வந்து இந்த விஷயத்தையே வந்து சொன்னார். ஆனால் வந்து ஏன் அம்மாக்கிட்டேலாம் இந்த விஷயத்த வந்து சொல்லலை அப்படிங்கிறது நான் வந்து தெரியல. ஏன் அப்படின்னா எப்போதுமே வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து அம்மாக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ முக்கியமான கல்யாண விஷயத்தில் வந்து எதுக்காக வந்து சொல்லலை அப்படிங்கிறது எனக்கே தெரியல. நான் அம்மாக்கிட்ட சொன்னோன்னே அம்மா வந்து அப்படியா சொன்னான், என்ன விஷயமா இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்லைம்மா அந்த பையன் வந்து ஏதோ நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறாராம், உனக்கு அந்த பையன் தான் செட் ஆவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனாகவே ஒரு முடிவு எடுத்துகிட்டு எனக்கு இது பண்ணுறாமா அப்படின்னோடனே சரின்னு அம்மா எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அப்பா எல்லாருமே வந்து ஈவினிங் வந்து டீ அவங்க எல்லாருக்கும் அம்மா வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. டீ ரெடி பண்ணிவிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ தான் வந்து இது மாதிரி ஒரு நிமிஷம் மனோஜ் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் வந்து இல்லை எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரியணும். ஏன் நீ வந்து லலிதாவோட கல்யாண விஷயத்தை பற்றி பேசியிருக்க, அதை வந்து ஏன் எங்ககிட்ட எதுவுமே வந்து சொல்லலை. அம்மாவும் அப்பாவும் நாங்கள் அந்த விஷயத்தில் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் தானே, எங்கள் பொண்ணு கல்யாணத்தில் நாங்கள் முடிவு எடுக்காமல் என்ன இருக்குது, ஏன் நீ வந்து இந்த விஷயத்தில் வந்து இது பண்ணுற அப்படின்னோடனே, இல்லைம்மா உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து லலிதாவோட முடிவை தெரிஞ்சுக்கணும்ல, ஏன்னா அவள் என்ன ஒரு இதில் இருக்கிறா, யாராச்சும் லவ் பண்ணுறாளா என்ன ஏதுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவள் வந்து உங்ககிட்ட அதை சொல்லிட்டா. நானே உங்ககிட்ட வந்து அதை பற்றி பேசணுன்னு தான் இருந்தேன். அப்பா கிட்ட நானும் 2 நாளாக சீக்கிரம் வருவார்னு பார்த்தேன். அவர் லேட்டாக தான் வந்தார். 2 பேரும் இருக்கிறப்ப தான் அந்த விஷயத்த நம்ம பேசணும் அப்படிங்கிறனால தான்மா சொன்னேன் அப்படின்னோடனே சரி இப்போ லலிதா கல்யாணத்துக்கு என்ன அவசரம், இப்போ தானே வந்து காலேஜ் முடித்து 1 இயர் ஆகுது, வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா, இன்னும் ஒரு 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் ஆகட்டுமே, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. உடனே வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு நல்ல வரன் வர்றதே வந்து நம்மளுக்கு இதாக இருக்கிறப்போ, ஒரு நல்ல இடம் வர்றப்போ நம்ம முடிக்கிறது தானே நல்லது. நீங்கள் ஏன் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம்னு இப்படியே வந்து இழுத்துட்டு போகலான்ட்டு பார்க்குறீங்களா? அப்பப்போ அந்த டயத்தில் அதை முடிச்சிட்டோன்னா உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே அது நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னே எங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சுட்டு என்ன புரிஞ்சுட்டுனா, இது மாதிரி இவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து மனசில் வந்து வச்சுட்டு தான் வந்து இந்த வரனை அவசர அவசரமாக பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுட்டு, இதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா உடனே கேட்டாங்க, நீ யாரையாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா என்னன்னு கேட்டோன்னே எங்கள் அண்ணனால் ஒன்றுமே பேச முடியல. அப்படியே அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருந்தான். உடனே வந்து ஆமாம்மா உண்மைதான், ஏன் நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கேன், 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், என் கம்பெனியில் தான் வேலை பார்க்குது. அப்போ வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டு எதுக்கு லலிதாவுக்கு அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து நீ இது பண்ண பார்க்குற, உனக்கு கல்யாணம் இது மாதிரி நீ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தைரியமாக வந்து எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நாங்கள் பார்த்துக்குவோம். அதை விட்டுட்டு நீ ஏன் தேவையில்லாமல் வந்து லலிதாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தம்பியோட ஃப்ரெண்டை பார்த்துருக்கேன், அதை பார்த்துருக்கேன், நல்ல பையன், அதெல்லாம் எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன தேவையோ அதை நீ சொன்னேன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களோட டிசிஷனை நானும் அப்பாவும் வந்து இது பண்ணுவோம். உனக்கு பிடிச்சதா இருந்துச்சுன்னா, உனக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா உன் லைஃபு, அது எதுக்கு நீ வந்து இது பண்ணுறணும். இல்லைம்மா எப்படி தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணாமல் எப்படி நான் இது பண்ணுறது, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. நீ வந்து அப்படியே இருந்தாலும் ஏதாச்சும் தனியாக ஒரு வீடு பார்த்துக்கிட்டு நீயும் ஒரு ஒய்ஃபும் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த இயரே மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவள் ஒர்க்குக்கு வந்து 4-5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவங்க அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. தங்கச்சிங்கிறதுனால அவங்க அண்ணனும் லவ் மேரேஜ் தான் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து சரி அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்க இது பண்ணுறாங்க. அப்படினால அவள் வீட்டில் சொல்லிட்டா இது மாதிரி விரும்புகிறேன் அப்படின்ட்டு. அவங்க வீட்டில் வந்து இப்போ இந்த பேச சொல்லுங்கள் பையன் வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஆனால் நான் வந்து எப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு. எதனால் அப்படின்னா உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வைக்காமல் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது. விருப்பம் அந்தளவுக்கு எனக்கு சொல்ல முடியலை. அந்தளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் அதுக்கப்புறம் தான் வந்து இது முடிவெடுத்தேன். சரி பார்த்துக்கலாம், நம்ம இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு
கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படின்றதுனால நான் வந்து முடிவு பண்ணேன், சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம சரியான ஒரு இதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து உன் கல்யாண விஷயத்தை பற்றி அதோட என் ஃப்ரெண்டும் வந்து கேட்டிருந்தான். இது மாதிரி அவன் தம்பிக்கு வந்து இது மாதிரி வந்து உன் தங்கச்சி வந்து மேரேஜ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டிருந்தான். அதனால பையனும் நல்ல பையனாக இருந்தான். அவனும் வந்து உன் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ஒரு விஷயத்தினால தான் சரி உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரே ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இது மாதிரி அந்த விஷயத்த நான் இது பண்ணதுக்கு காரணமே. அப்படின்னோடனே சரி புரியுதுண்ணே, எனக்கு தெரியாமல் இல்லை, எனக்கு புரியுது, நீ வந்து நல்ல விஷயத்துக்காக தான் வந்து இது பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு மேரேஜில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஒரு நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணணும், ஒரு லைஃப்பில் கொஞ்சம் இதாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்குது. தவிர இப்போதைக்கு வந்து ஒரு வேலை பார்க்குறது மட்டும்தான் என் மனசில் இருக்கிறதுனால தான் நான் வந்து இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்டேயும் சொன்னதுக்கு காரணம். மற்றபடி நீ சொன்னதுக்காகவும் உன் ஃப்ரெண்டோட தம்பிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. எனக்கு இப்போதைக்கு அதிலெல்லாம் இஷ்டம் கிடையாது. அந்தளவுக்கு என்னால் வந்து அந்த விஷயத்த வந்து ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியலண்ணே அப்படின்னோடனே சரி ஓகேம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீ வந்து சொல்கிறத பொறுத்து தான் வந்து எனக்கு வந்து உன்னோட லைஃபுங்கிறது ரொம்ப முக்கியம்தான். நான் வந்து அதை எனக்கு லைஃபுங்கிறதுக்காக நான் விட்டுட்டு போயிட முடியாது. நாளைக்கு அம்மா அப்பா இதையும் சொல்லுவாங்க, நாளைக்கு உன் லைஃப்பை நீ பார்த்துட்டு போயிட்ட அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னோடனே சரி விடுங்க, நான் அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து பேசி நாளைக்கு நல்ல நாளாக கூட இருக்குது, நாளைக்கு கூட அம்மா அப்பாவை நீ அழைச்சிட்டு போய் கூட அந்த பொண்ணு வீட்டில் பேசலாம். ஏன்னா அவங்க வந்து உன் மேலே நம்பிக்கை கொண்டு வர்றதுக்கு அம்மா அப்பா வந்து பேசினா தான் யார் வீட்டில் யார் இருந்தாலும். இப்போ நானே இருந்தாலுமே நம்ம வீட்லேயே ஒரு பையனை விரும்புகிறேன் அப்படின்னா பையன் வீட்டிலேருந்து ஒரு பேசினா மட்டும்தான் வந்து ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்கும். அதனால் வந்து நம்ம வாய் வார்த்தையாக சொல்கிறதோட நீங்கள் அம்மா அப்பாவை அழைச்சிட்டு போய் இது பண்ணுங்கண்ணே அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா அழைச்சிட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டே பேசினோம் எல்லோரும். அப்புறம் அம்மா சொன்னாங்க சரி ஓகே